Blessing on the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of Thy Son, and witness unto Thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of Thy Son, and always remember Him and keep These commandments which He has given them, that they may always have Spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of the blood of Thy Son, which was shed for them, that they may witness unto Thee, O God, the eternal Father, that they do always remember Him, that they may have Spirit to be with them. Amen. அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருத்தி ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுவதை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுதல் அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. தி கிங்டம் கம், தே வில் பி டன் இன் எர்த் as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us your debits as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஏசாயா 25ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனம் வரை. ஏசாயா chapter 25 verse 1 to 12. கர்த்தாவே, நீர் என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். நீர் அதிசயமானவைகளை செய்தீர். உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியானவைகள். O Lord, thou art my God, I will and exalt thee. I will praise thy name, for thou hast done wonderful things. The counsel of old year, faithfulness and truth. வசனம் 2. நீர் நகரத்தை மண்மேடும் அரணான பட்டணத்தை பாலுமாக்கினீர். அந்நியரின் ராஜதானியை உயராதபடிக்கும் என்றென்றைக்கும் கட்டப்படாதபடிக்கும் செய்தீர். For thou hast done made of the city a cape, of a different city a run, a place of the strangers should be no city, it shall never be built. வசனம் 3. ஆகையால் பலத்த ஜனங்கள் உம்மை மகிமைப்படுத்துவார்கள். கொடூரமான ஜாதிகள் நகரம் உமக்கு பயப்படும். Therefore shall the strong people glory thee, the city of the trouble nation shall and fear thee. வசனம் 4. கொடூரமானவர்களின் சிறு மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தைப் போல் இருக்கையில் நீர் ஏழைகளுக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்
பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். For thou hast been a strength to the poor, a strength to the needy in the distress, a refuge from this storm, a shadow from the hate when the blast of this trouble once is as a storm against the world. வசனம் 5. வறட்சியான இடத்தின் கங்கை மேகத்தில் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரமும் தணியும். To shelter bring down the noise of the stranger, as the heat in the dry place, even the hot with the shadow of the cloud the branch of this trouble once shall and be forgot. Lo. வசனம் 6. சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நினமுள்ள பாத்தங்கும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்துமாயிருக்கும். And in this mountain shall and the Lord of the host make unto all the people as first have fat things, yeah, first of the wine and the less have fat things well, full of the marrow of the wine now the less will refrain. வசனம் மேல் சகல ஜனங்கள் மேல் உள்ள முக்காட்டையும் சகல ஜாதிகளையும் மூடியிருக்கிற முடலையும் இந்த மலையிலே அகற்றி போடுவார். And he will and destroy in the mountain the face of the covering, cast over all the people and the veil that is an supper over all the nation. வசனம் 8. அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலுமிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். He will swallow up death in the victory, and the Lord God will and wipe away tears from off all the face, and the rebuke of this people shall and he take away from off all the head, for the Lord hate and speak and it. வசனம் 9. அக்காலத்திலே இதோ இவரே தம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், அவர் நம்மை ரட்சிப்பார், அவரே கர்த்தர். இவருக்காக காத்திருந்தோம், அவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். And it shall and be said in the days, Lo, this is your God, we have the waited from him, and he will save you. This is Lord, we have the waited for him, we will be glad and rejoice in the salvation. வசனம் 10. கர்த்தருடைய கரம் இந்த மலையிலே தங்கும், குளம் எருக்களத்தில் மதிக்கப்படுவது போல மோவாப் அவர்கள் கீழ் மதிக்கப்பட்டு போகும். For he in this mountain shall and the hand of the Lord rest. A Moab shall and be trodden down under him, even as straw trodden down for this Dugnel. வசனம் 11. நீங்குகிறவன் நீங்குவதற்காக தன் கைகளை விரிப்பது போல் அவர் தமது கைகளையே அவர் நடுவிலே விரித்து அவர்களை பெருமையும் அவர்கள் கைகளின் சதிசற்பனையுமாயும் தாழ்த்தி விடுவார். And he shall and supper fruit is an ants in the mate of them, as he that and
serpent for his hands of the swim, and he shall and bring down there and pray to gutter with spill of their hands. வசனம் 12. அவர் மதில்களுடைய உயர்ந்த அரண்களை கீழே தள்ளி தாழ்த்தி தரையிலே தூளாக அழிப்பார். And these fortresses have the high of the walls shall and be bring down, lay low and the bring to the ground, even to the dust. ஆமேஷ் ஹானா சிண்ட்ரல்லா. என்ன அந்த மனிதன் மக்களின் ஒருத்தி, அவனுக்கு ரேபிஷ் நோய் இருந்து இருக்கலாம் சொன்னாள். செல்ல பிராணி எலிகளை பற்றி இதயத்திற்கு எதுவும் தெரியாது. ஆனால் மகளோடு வார்த்தைகள் கொஞ்சம் கடுமையாக தெரிஞ்சிச்சு. நீ என்ன பண்ண போற எனக்கு தெரியாது. அந்த உரையாடல் இன்று காலை தான் நடந்தது. என் பக்கத்து வீட்டுக்காரர் வர்ஜீனியாவையும் குட்டிகளையும் சில நாட்கள் பார்க்க சொன்னார். ஆனால் அவனுக்கு எலி இருக்குது. இதயம் ஸ்பைக் நீண்ட நேரம் பார்த்தது. அவர் திரும்பி பார்த்தான். அவளுடைய தொண்டையில் ஒரு கட்டி உருவானது. அந்த சின்ன எலி அவளை பார்த்து கொண்டே இருந்தது. கிட்டத்தட்ட இயக்க பார்வையுடன் அவனுக்கு ஒரு வீடு தேவைப்பட்டது. அவளுக்கு அது நிச்சயம் இருந்தது. நான் அவனை அழைத்து செல்வேன் என்று அவள் மொழுப்பினாள். மேரி கொறித்து கொன்னியை விட்டு விலகி அவளை பார்த்து வாய் திறந்தாள். என்ன? ஸ்பைக்கு ஒரு வீடு கொடுப்பேன். உனக்கு அட்சப் பண்ண இல்லை என்ன? உனக்கு அவன் வேணும் நிச்சயமா நினைக்கிறாயா? நிச்சயமா. ஆனால் உன் அப்பாவை பற்றி என்ன? லேவி வருத்தப்பட மாட்டாளா? மேரிக்கு தன் தந்தையின் முதல் பெயர் தெரிந்ததை கண்டு மனம் ஆச்சரியப்பட்டது. ஆனால் அது முட்டாள்தனம். நிச்சயமாகவே அவளுக்கு ஆச்சரியம் இருந்தது. ஆப்பிள் கிரீட் ஒரு சிறிய சமூகம். மேலும் அவர்களின் 2 குடும்பங்களும் சிறிது காலம் அங்கே வசித்து வந்தன. அவள் உண்மையிலே இருந்ததை விட அதிக நம்பிக்கையுடனும் பேசுவாள் என்று நம்பி மேய் அப்பா வருத்தப்படவே மாட்டார். நான் ஸ்பைக்கை என் அறையிலே வைத்திருப்பேன். மேலும் டேட் வழக்கமாக அவரது பட்டறையில் வெளியே இருப்பார். எங்கே? எங்கள் வீட்டிலே ஒரு எலி கூட இருப்பதை அவர் மறந்து விடுவார். 3rd chapter நீ படிக்கணும். In her always foreshadowed and this couple of things, and he is having a clear direction for he that company and the what we bear, and this other is just and trying to bear the best them possible towards that. I think as the company, if you can get those 2 things right, I have a clear direction and what you are the trying to do, and bringing in the great people who can execute and the stuff them you can do pretty well. Marx Zuckerberg. One thinks that get below one out of the proportion is and the empire as is, and is in every day the success of the Facebook in the really
all about the team that we have to build in any company that is going to be true. One of these things that we have the force and is on keeping the company as small as possible. How do you do that? You make sure that every person you add on to your company is really great. Mark and Zuckerberg 2011 Brigham University speech. ஒரு ஸ்பீச் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் பேஜ். In the next chapter we will discuss the strategy behind the world's most popular social network. Facebook is successful and lesson learned along the way. You will see way this cult after Joseph access how we were the internal strategies and way he incredible strategy leader. Third chapter. Page. அமருங்கள் உங்கள் கண்களை உடலுக்குள் நடக்கும் உள்நாட்டுப் போர். அமருங்கள் உங்கள் கண்களை சிறிது நேரம் மூடுங்கள். உங்கள் சுவாசத்தில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் தோள்களை தளர விடுங்கள். உங்களால் முடிந்த அளவு மூச்சு உள்ளிழுங்கள். அதன் பின்னர் உங்கள் நுரையீரலிலிருந்து காற்று மெல்ல வெளிவிடுங்கள். அதை பலமுறை செய்யுங்கள். உங்கள் உடல் முழுவதையும் உங்கள் பெருவிரல் வரை உப்ப செய்வது போல் மூச்சை உள்ளிழுங்கள். சிறிது நேரத்திற்கு அப்பால் மெதுவாக காற்றை வெளிவிடுங்கள். இது நன்றாக இருக்கின்றது அல்லவா? நாம் நுரையீரல்களுக்குள் செல்லும் காற்று நமக்கு உயிர் உட்கிடுகின்றது. உடற்பயிற்சியின் மூலமாகவே அல்லது ஓடுதல் மூலமாகவோ நாம் சுவாசத்தை துரிதப்படுத்தினால் சக்தி அடையதை போல் உணர்கிறோம். பா அதிர்ஷ்டவசமாக நமது உடல் ஒரு பெரிய வலுமிக்க ஆன்டி அஜிஸ்டன்ட் பாதுகாப்பு அமைப்பை பெற்றிருப்பதோடு மேம்படுத்தாமல் பழுது அடைந்தவற்றையே சீர் செய்யும் அமைப்பையும் பெற்றுள்ளது. அந்த அமைப்பு நமது உடலில் உள்ள ஒவ்வொரு உயிரணுவின் உள்ளாகவும் நடைபெறும் பேரில் காயமற்றவைகளை எப்படி சீர் செய்கிறது என்பதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். அடுத்து கடல் புறா that chapter finished ஆகுது. இந்த புக்கு எடுத்து உள்ளே வச்சுருந்தேன். தூர மலை
முகடுகளுக்கு மேல் ஜன தான் மெல்லிலான் வட்டமடித்தபடி கவனித்து வந்தான். அந்த முரட்டு இளம் பிளேரை சற்றே சதுக்கிவிட்டால் பறப்பதில் ஒரு முழுமையான மாணவனாக விளங்குவான். அவன் வலிமை மிக்கவும் காற்று வெளிகளில் அசாதாரண துரித கட்டுபவன். எல்லாவற்றுக்கும் மேலாக பறப்பதற்கென கொழுந்து விட்டெறியும் வேட்டையுடன் இருந்தான். இக்கணம் மணிக்கு 150 மைல் வேகத்தில் தன் அசிரியனை கடந்து மேகங்களான சாம்பல் உருவாய் சீறி பாய்ந்து கொண்டே இருந்தான். திடுக்கென 16 புள்ளி செங்குத்து குட்டிக்கரணத்திற்கு முயன்றான். ஒவ்வொரு எண்ணெய் உறக்க கூவினான். 8, 9, 10 பார். ஜனத்தன் கற்றினான். வேகத்தை மீறி ஓடிக்கொண்டே இருந்தான். 11 உன்னை போன்ற நுட்பமான நிறுத்தும். 45 ரிஸ்ட்ரட்ஸ் பாஷ். கொல்ல விரும்புகிறேன். 12 என்னால் முடியவில்லை. 13 கடைசி 3 புள்ளிகளை இன்னும் 14. உச்சக்கட்டத்தில் தோல்வியில் கடும் கோபம் ஆவேசம் கொண்டான். மில்லாக் செறிந்து தடுமாறி தலை கீழாய் மூர்க்கத்துடன் சட்டுடன் சுழன்று ஒரு வழியாய் சமாளித்து எழுந்தபோது அசிரியனுக்கு 100 அடி கீழே உச்சிரைத்தபடி பறந்து கொண்டே இருந்தான். ஜனத்தான், உங்கள் நேரத்தை என்னோடு வீண் அடிக்காதீர்கள். நான் ரொம்பவும் முட்டாள். மடையன். முயன்று பார்க்கிறேன், ஒன்றும் பயனில்லை என தன்னிறைக்கப்பட்டான். லாஸ்ட் படிச்சு தன் மாணவர்களுக்கு கடுமையான வார்த்தையை தன்னை காண்பிக்க முயற்சி போதிலும் பிரிட்சர் ஒரு நொடி பொழுதில் அவர்களின் தன்னிறைவோடு அவர்களை 61 உணர்ந்து கொண்டான். தன் விருப்பத்திற்கு மேலாக தான் கண்டுணர்ந்ததை நேசித்தான். வரம்புகள் இல்லை. ஜனத்தான், அவன் மீண்டும் எண்ணினான். மெல் புன்னுருவல் பூத்தான். கற்பதற்கான அவன் ஓட்டம் துவங்கிற்று. அடுத்து third chapter. May Day. This symbol is this when this work and around the world and much, and how unity. Andrew and Great and now and Robert Cap and the Great Troy are the hungering the few stock and black from their new Denny apartments at the Hotel de Blois to meet friends at this cafe and them.
The revolutions spring up everywhere in the Brooklyn, the tram and lines and the telephone system are quickly taken over by the political parties. In village and town, new communities are created with a complex organizations of one is in the church in the reg begin of the organ from are the swiftly turned in the collectives in the some parts of the collection even many is